உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடியேன். இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கைனின் சாயை அழிவு கண்டாய். புனத்தினை கிள்ளி புது அவி காட்டி உன் பொன்னடி வாழ்க என்று இன குறவர் புதிது உண்ணும் எழில் மாலிருஞ்சோலை என்றாய். அன்று வாழ்ந்த குறவர் இனம் நமக்கு ஒன்றை சொல்கிறது. எது கிடைத்தாலும், விளைச்சலாகட்டும், தானியங்களாக வாங்கும் நிலையில் நாம் இருக்கும் நகரத்தில் வாழ்பவர்களாக ஆகட்டும், எது கிடைத்தாலும் இறைவனால் கிடைக்கின்றது என்ற ஞானம் கொண்டு முதலில் அதிலிருந்து ஒரு பகுதியை இறைவனுக்கு நாம் சமர்ப்பிக்க வேண்டும். இதை அன்று வாழ்ந்த குறவர்கள் திணையை அங்கு இருக்கும் திருமாலுக்கு படைத்தார்கள் என்று சொல்லும் பொழுது, நாமும் நமக்கு கிடைக்கும் உணவுகளை இறைவனுக்கு முதலில் படைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு அற்புத ஞானத்தை நாம் பெறுகின்றோம். இங்கே பார்க்கும் பொழுது கிருஷ்ணா அவதாரத்தில் இறைவன் சிறைச்சாலையில் அவதாரம் செய்கின்றார். அங்கு கொண்டாட்டமே இல்லை. ஆனால் அயோத்தியில் தசரத மைந்தனாக பிறக்கும் பொழுது இறைவன் பெரும் புகழோடு ஆரவாரத்தோடு அவதாரம் செய்கின்றான். இப்படித்தான் அன்று அயோத்தியும் இருந்திருக்குமோ? ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன் உலகிற்கு வந்துவிட்டான் என்ற ஆர்வத்தில் அன்று அயோத்தி வாழ் மக்கள் இப்படித்தான் கொண்டாடி இருப்பார்களோ? அப்படி ஒரு உணர்வு இங்கு இருக்கும் நம்முடைய மதுரை வாழ் மக்கள். மதுரை வாழ் மக்கள் மட்டுமா? அல்ல, பல இடங்களில் இருந்தும் இந்த இறைவனை காண பல பக்தர்கள் குழுமி இருக்கின்றார்கள். அனைவரின் நிலைப்பாடும் இதுதான். அனைவரும் அந்த திருமாலை கூடி கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். அவனுடைய பச்சை மாமலை போல் மேனி என்று ஆழ்வார் சாதிப்பது போல பசும் மஞ்சள் அல்லது இளம் பச்சை போன்ற நிறத்தோடு அழகர் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். மக்களுடைய நம்பிக்கை என்ன? அவருடைய நிறமானது அந்த ஆண்டின் வளத்தை குறிக்கும். இந்த நிறத்தை காணும் பொழுது நமக்கு மனம் குளிர்கின்றது. அவனை எப்படி நாம் தண்ணீர் பீச்சி குளிர்விக்கின்றோமோ அதுபோல இறைவன் நம்முடைய மனத்தையும் குளிர்விக்கின்றான். இந்த ஆண்டு முழுக்க வளமும் நலமும் நமக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை நினைக்கும் பொழுதே பேரின்பமாக இருக்கின்றது. கஜேந்திர மோக்ஷம், இந்த ஒரு மோக்ஷத்தின் பகுதியை பாகவதத்தில் கேட்டாலே புண்ணியம். அதுபோல மண்டூக மகரிஷியின் மோக்ஷம், அவருடைய சாப விமோச்சனம் என்ற வரலாற்று செய்தியோடு நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த வரலாற்றினை, இறைவனின் அற்புதத்தை கேட்ட புண்ணியமும் நமக்கு உண்டு. இறைவனுடைய கருணையை என்னவென்று சொல்வது? மிகப்பெரிய விஸ்வரூபம் கொண்டு இருந்தாலும் புண்ணிய நகரமாம் காஞ்சியில் இறைவனுக்கு பெயர் என்ன தெரியுமா? பாண்டவ தூதன். எந்த அளவு பாருங்களேன், அந்த இறைவனை ஆட்டி ஆட்டி அவ்வளவு அலங்காரமாக கொண்டாட்டத்தோடு செல்கின்றார்கள். அவர்கள் வீட்டு குழந்தை போல அவர்களோடு ஒருவராக இறைவன் ஏகாந்தமாக ஆனந்தமாக ஆடி பாடி கொண்டு வருகின்றான். இந்த மிகப்பெரிய இறைவனுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுக்கும் அந்த இறைவனுக்கு எந்த ஒரு பெயர் வேண்டுமானாலும் வைத்திருக்கலாமே, லோகநாயகன் அல்லது திருவிக்கிரமதாரி. ஆனால் அவன் எடுத்துக்கொண்ட பெயர் தெரியுமா? பாண்டவ தூதன். நான் எவ்வளவு பெரிய இறைவனாக இருந்தாலும் பாண்டவர்களுக்கு தூது செய்தேன் அல்லவா? அதுதான் வாழ்க்கையில் நான் பெற்ற இன்பம். அப்பொழுது இறைவனுக்கு பக்தர்கள் வேண்டும், பக்தர்களுக்கும் இறைவன் வேண்டும் என்ற ஒரு அற்புதமான நிலைதான் நமக்கு மேன்மையை கொடுக்கும். இங்கே பக்தர்களோடு வருகின்றான் இறைவன். ஐயா அவர்கள் சொல்லி இருந்தார்கள், ஒரு முறை இந்த ராமானுஜர் திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கஷேத்திரத்திற்கு செல்லும் பொழுது ஆண்டாள் அவளுடைய மூலவர் சன்னதியிலிருந்து கோயிலண்ணா என்று அழைக்கின்றாளாம். ஆண்டாளால் அண்ணா என்று ராமானுஜர் அழைக்க பெற்றார் என்றால் அப்படி ஒரு நிலை. அந்த அற்புத ராமானுஜருக்கு கிடைக்க அருள் செய்த கஷேத்திரம் எது தெரியுமா? அதுதான் இந்த திருமாலிருஞ்சோலை. இங்கே இருக்கும் அழகர் பிரானோடு வீரராகவ பெருமாளும் இருக்கின்றார். இப்படி அனைவரும் அந்த இறைவனை ரசித்து கொண்டு இருக்கின்றார்கள். தூமணி மாடத்து
சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும். மாமான் மகளே மணி கதவம் தாழ் திறவாய், மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான். ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ, ஏமப் பெருந்துயில் மந்திர பட்டாளோ. இந்த இடத்துல ஆண்டாள் இந்த வஞ்சகம் செய்து நம்முடைய மனத்தை கவர்ந்த இறைவனை மாமாயன் மாதவன் என்று அழைக்கின்றாள். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். ஆண்டாள் கூட தன்னுடைய விரதம் இருக்கின்றாள் அல்லவா. கன்னியானவள் திருவரங்கனை கரம் பிடிக்க திருவில்லிபுத்தூரில் விரதம் இருக்கின்றாள். அந்த நோன்பு இருக்கும் பொழுது அதை திருவில்லிபுத்தூர் என்று நினைக்காமல் பிருந்தாவன கஷேத்திரம் என்று நினைத்து கொள்கின்றாள். இல்லந்தோறும் போய் ஒவ்வொரு தோழிகளையும் எழுப்பி அவள் மட்டும் அந்த இன்பத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் அது அல்ல. பக்தர்கள் அருளாளர்கள் எல்லாருக்குமே என்ன தெரியுமா, அடியார் கூட்டம் கூடி குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்கின்றாள். நான் மட்டும் குளிர்வித்து கொள்ளக்கூடாது, பக்தர்களை கூப்பிட்டு நம்ம அத்தனை குழாமோடு சேர்ந்து இறைவனை பற்றி பேசி புலங்காகிதம் அடைந்து குளிர்வித்து கொள்ள வேண்டும். இதை வாழ்ந்து காட்டியவள் நம்முடைய முன்னோடி ஆண்டாள் நாச்சியார். இல்லந்தோறும் சென்று தன்னுடைய தோழிகளை எழுப்புகின்றாள். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு நன்மைகளை சொல்லி சிலரிடம் கடிந்து கூட சொல்லி எழுப்புகின்றாள். இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா உரிமையோடு அந்த பெண்ணை கடிந்து சொல்கிறாள். ஆனால் இந்த மதுரையில் அந்த நிலைமையே இல்லை. யாருக்குமே ஒரு வாரம் தூக்கம் கிடையாது. ஏன், இப்போ நம்ம வீட்டு திருமணம்னா தூங்குவோமா? மாட்டோம். அது மாதிரி தங்கள் இல்லத்து திருவிழா இல்லையா, கடந்த வாரம் அந்த மீனாட்சியின் கொடி ஏற்றம் முதல் அவளுடைய ஒவ்வொரு பவனி நாட்களிலும் அவர்கள் தங்கள் மனத்தை இழந்தார்கள். அதைத் தொடர்ந்து அம்பாளுடைய மகுடாபிஷேகம், அதைத் தொடர்ந்து அவளுடைய திக் விஜயம், திருமணம், அதைத் தொடர்ந்து தேரோட்டம், எதிர் சேவை என்று இந்த அழகரை எதிர் சேவை கொண்டு அவரை வரவழைத்தார்கள், வரவேற்றார்கள். அப்போ அடியேன் சொன்னது போல ஒரு பக்கம் கருடக்கொடி, இன்னொரு பக்கம் ரிஷபக்கொடி, இரண்டும் இணைந்த காட்சியை காண அற்புதமாக இருந்தது. ஒவ்வொரு இடமாக எழுந்தருளிய திருமால் இன்னைக்கு பக்தர்களுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டு ஆண்டாள் நாச்சியாரோட மாலையை ஏற்றுக்கொண்டு இங்கே ஈட்டியை எரியும் அந்த கள்ளர் கோலத்தில் இருக்கின்றார். ஒரு கள்ளனை காண காண ஆனந்தமாக இருக்குமா? பயமாக தானே இருக்கும். ஒரு கள்ளர் வந்து விட்டார், அவரை பார்ப்பதற்கு பயமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த கள்வனை பார்க்க பயமாகவே இல்லை. இந்த கள்வனை பார்த்து கொண்டே இருக்கலாம். கிட்ட இருந்தும் பார்க்கலாம், தூரம் இருந்தும் பார்க்கலாம். பார்க்க பார்க்க அழுக்கவில்லை. பார்க்க பார்க்க பேரானந்தத்தை கொடுக்கும் நம் உள்ளம் கவர் கள்வனாக திருமால் அங்கே வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அத்தனை அற்புதங்கள். இதெல்லாம் இன்று நேற்று வந்த விழாக்களே அல்ல. பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக பல தடவை இந்த முகலாய படையெடுப்பு, ஆங்கில படையெடுப்பு என அனைத்து படையெடுப்புகள் வந்த பொழுதும் அதையெல்லாம் தாண்டி இந்த கள்ளர் கோலத்தில் இருக்கும் இந்த அற்புதமான வைபவம் என்பது நடந்து கொண்டே இருக்கின்றது. அனைவரையும் சமமாக்கும் ஒரு அற்புத விழா. இந்த இடத்திற்கு கருப்பண்ண சுவாமி வந்தது இறைவனுடைய அழகை எடுத்துக்கொள்வதற்காக. அவர் ஒரு கள்வராக வந்தார் என்ற ஒரு செவி வழி செய்தி, பல வரலாற்று கதைகள் இருந்தாலும் ஒரு செவி வழி செய்தி என்பது இறைவனுடைய அழகை தான் கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வந்தவராம் இன்று அருள்பாலிக்கும் கருப்பண்ணசாமி. ஆனால் அவர் மனத்தையும் ஆட்கொண்டு நீயே எனக்கு காவலனாக இருக்க வேண்டும். யார் நம் வீட்டில் இருக்கும் ஒரு பொருளை எடுக்க வந்தாரோ அவரையே நம் வீட்டிற்கு காவல்காரனாக மாற்றி கொள்ள முடியுமா என்றால் முடியும். அதை தான் திருமால் நிகழ்த்தி காட்டியுள்ளார். எப்படி முருகப்பிரான் சூரபதுமனையே தன்னுடைய வாகனமாக வைத்து கொண்டானோ அதுபோல இங்கே எங்கிருந்தோ வந்த ஒருத்தரை நீதான் சேத்திர பாலன், உனக்கு தான் ஃபுல்லான பவர் கொடுத்துட்டேன் அப்படின்னு அழகர் மலைக்கே ஆட்சி செய்யும் விதமாக 18ஆம் படி கருப்பு என்ற நாமத்தில் மிக மிக சக்தி வாய்ந்த இறைவனாக இருப்பார். இன்னைக்கும் பாருங்க, அந்த கருப்பண்ண சாமி அவருடைய சன்னதிக்கு முன்பு இறைவன் வந்து நிற்பார். அப்ப அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுடைய பெரும் கோஷத்தினை கேட்க வேண்டும். அவர்கள் பக்திக்கு முன்பு நாம் ஒன்றுமில்லை என்று சொல்லும் அளவு அவர்களுடைய ஆத்மார்த்தமான சேவையை ரசிக்க வேண்டும். எப்படி சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு முக்தி இன்பத்தை அருளாசியை வழங்கும் பொழுது ரிஷபாரூடராக காட்சி தருவாரோ
அவருடைய வாகனம் ரிஷபம், அறவிடை என்று சொல்வார்கள், தர்ம விடை. அந்த தர்மத்தின் மீது இறைவன் இருக்கின்றான். தர்மத்தையும் சிவபெருமானையும் பிரிக்க முடியாது. யாரும் தர்மத்திற்கும் இறைவனுக்கும் குறுக்கே செல்லக்கூடாது. அதை உணர்த்து வந்துதான் சிவன் கோயிலில் இருக்கும் நந்திக்கும் மூலவர் இறைவனுக்கும் நடுவே யாரும் செல்லக்கூடாது என்ற ஐதீகம். குறுக்கே செல்லாதே என்பார்கள். அதனுடைய ஐதீகம் என்ன? தர்மத்திற்கும் இறைவனுக்கும் நடுவே யாராலும் புக முடியாது. தன்னுடைய நாயன்மார்கள் பலருக்கும் முக்தி இன்பம் அளித்த சிவபெருமான் ரிஷபாரூடராகத்தான் காட்சி தருவார். அதுபோல மண்டூக மகரிஷிக்கு இந்த குதிரை வாகனத்திலோ சேஷ வாகனத்திலோ பல்லக்கிலோ காட்சி தரவில்லை. முக்தி இன்பம் விமோச்சனத்தை தரும் இறைவன் பெரிய திருவடியாம் கருடாழ்வார் கருட சேவையில் காட்சி தருகின்றார். இதுல ஒரு அழகு என்னன்னா, பஞ்ச ஆயுதங்களை தரித்து மூலவராக இருக்கும் சுந்தரராஜ பெருமாள் அவர் கையில் இருக்கும் சக்கரம் மட்டும் எந்நேரமும் கிளம்பும் ஆயத்த நிலையில் இருக்கிறதா. ஏன்? கள்ளழகா, சுந்தர ராஜா, கோவிந்தா என அழைத்தால் உடனே நமக்கு நான் இருக்கின்றேன் என்று இறைவனுக்கு முன்பு சுதர்சன ஆழ்வான் வந்து நம்மை கரம் பற்றி காப்பாற்றுவாராம். அதனால என்றும் அது கிளம்பும் நிலையில் இருக்கின்றதாம். அதுபோல கருட சேவையில் மண்டூக மகரிஷிக்கு அவர் காட்சியளிக்கின்றார். அப்ப அந்த குதிரை மேல் இருக்கும் அழகு அது நமக்காக, நாம் அந்த பேரின்பத்தை அனுபவிப்பதற்காக இறைவன் தங்க குதிரை மீது வருகின்றார். இது நமக்கான அலங்காரம், நமக்கான சேவை. அது மட்டுமல்ல, அடி உதவுவது போல அண்ணன் தம்பியும் உதவ மாட்டார்கள் என்ற ஒரு பழமொழி. அது எந்த அடி? பெரிய திருவடி, சிறிய திருவடி. பெரிய திருவடி என்பது எக்காலமும் இறைவனுக்கு வாகனமாக இருக்கும் கருட ஆழ்வார். சிறிய திருவடி என்பது ராம அவதாரத்தில் மட்டும் இறைவனுக்கு தொண்டு செய்த அனுமன். இந்த இரண்டு திருவடிகளை பற்றி கொண்டால் கருடாழ்வாரையும் அனுமனையும் பற்றி கொண்டால் வாழ்க்கையில் நமக்கு இன்னலே இருக்காது. அது மட்டுமல்ல, இறைவனின் திருவடியில் நான் என்ற அகந்தையை நீக்கி அவனிடம் சரணாகதி அடைந்து விட்டால் அடி, அந்த திருவடி உதவுவது போல உலகத்தில் யாரும் நமக்கு உதவ மாட்டார்கள். ஒவ்வொருவருடைய பக்தி நிலையை பாருங்கள். அவர்கள் பிரமுகர்களாக இருக்கட்டும், பிரபலமானவர்களாக இருக்கட்டும், அனைத்தும் ஒன்றுமே அல்ல, எல்லாம் நீ கொடுத்தது என்ற நிலையோடு அங்கு இருக்கும் பக்தர்கள், அவர்கள் பாமரர்கள், விவசாயிகள், பணக்காரர்கள் என அனைவரும் இருந்தாலும் அவனுடைய அருளை எடுத்து செல்ல வேண்டும். நாம் எவ்வளவுதான் ஆடம்பரமாக நான் என்ற அகந்தையில் பக்தி செய்தாலும் எதுவுமே இல்லாமல் கடைக்கோடியில் ஒருவன் நின்று கோவிந்தா என்றால் அவனுக்கு ஓடிச் சென்று அருள் செய்யும் மணாளனாக இங்கே பரியேறும் பெருமாள் காட்சியளிக்கின்றார். பார்க்க பார்க்க அலங்கார அழுக்காத கோலம். அப்படி ஒரு அழகு நாம் அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் 5:45 முதல் 6:05 வைகை ஆற்றில் அவர் இறங்குவார் என்று எதிர்பார்த்தோம். சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக, யதோத்காரி என்று அழைப்பார்கள், அப்படி சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக அவர் அந்த ஆற்றில் இறங்கி நம் வாழ்க்கையை உயர்வடைய செய்தார். அவருடைய திருமுக மண்டலத்தை பாருங்கள், புன்முறுவல் இருக்கின்றது. நான் இருக்கின்றேன், உனக்கென்ன கவலை என்று சொல்வது போல அலங்கார கோலத்தோடு வருகின்றான் எம்பெருமான். இப்பொழுது இலக்கிய மேகம் திரு ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் வர்ணனையை தொடர்வார்கள்.